ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குளிர்காலத்தில் எல்லாத்துக்கும் நெஞ்சு சளி, தலைபாரம், அப்புறம் மூக்கடைப்பு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வீட்லேயே சுலபமாக சரி செஞ்சிடலாம். அதோட நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதுக்காக தான் இந்த மூலிகை பால் செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பாருங்கள், இதெல்லாம் திப்பிலி. நம்ம இதில் முக்கியமானது மஞ்சள் தான். மஞ்சளில் அந்த குர்குமின் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அந்த சத்து தான் நம்மளுக்கு சளியை சரி பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பீஸ் அளவுக்கு சுக்கு எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரே ஒரு கட்டி மஞ்சள், விரல் மஞ்சள் எடுத்துக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும். 6 ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு திப்பிலி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க. மிளகு காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அம்மிக்கல்லில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டால் மிக்ஸி ரிப்பேர் ஆயிரும். அதனால் லைட்டாக தட்டிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். நான் இப்போ சேர்த்த பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 20 கிராம் இல்லாட்டி 50 கிராம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பவுடர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொண்டை கட்டினது, நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி உங்களுக்கு அப்படியே உடம்பு சரி பண்ணும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு மருந்துன்னு ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இப்போ இந்த பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா காய விட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடி நான் சேர்த்துருக்கேங்க. பெரியவங்களுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் சரியாக இருக்குங்க. சின்னவங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன்லேயே இன்னும் பாதி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம இதில் ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கறனால நல்ல வாசனையாக இருக்கும். பாதாம் பாலான்னு கேட்பாங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு காரம் தெரியாது. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா பொடி இன்னும் அதிகமாக போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணும்போது தான் அந்த மிளகுல இருக்க பிப்பரைனும் மஞ்சளில் இருக்க குர்குரைனும் நல்லா அந்த பாலில் கலந்து நம்மளோட சளியெல்லாம் சரி பண்ணுங்க. இந்த பொடி போட்டக்கப்புறம் நல்லா ஒரு 2 தடவை கொதிக்க விட்டு நம்ம நல்லா வடிகட்டிடலாங்க. ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நல்லா வடிகட்டிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ போட்டு சூடாக நம்ம குடிச்சோன்னு சொன்னோம்னா ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.